சனி தன்னுடைய தாயின் இதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. நிச்சயம் உண்டு. ஆகட்டும். எனது கூற்றை நீ ஏற்காதவரை நான் தங்களை எச்சரிக்கின்றேன் சூரிய தேவரே. இந்த பிரபஞ்சத்தில் எவராலும் பறிக்க முடியாத பதவி என்று எதுவும் இனவம் என்னும் மலையின் மீது இருந்து ஒருவர் கீழே விழுந்தால் உண்மை நிலை என்னும் பூமி அவருக்கு மிகுந்த காயத்தையும் வலியையும் இங்கிருந்து சூரிய தேவரே, அதிக உயரமான மரமே சூறாவளியினால் முதலில் பாதிக்கப்படும். மிக சிறப்பு எம்மா, மிக சிறப்பு. நான் சூரிய தேவர் எடுத்த இந்த முடிவை உன்னுடைய தாயான சாயா சூரிய தேவருடைய எண்ணத்தை இதுவரை சாந்தப்படுத்தி வந்திருக்கிறாள். தந்தையார் உதிக்காமல் போனால் என்னவாகும்? பிரபஞ்சத்திற்கே ஆபத்தா? ஆம் யமா, இந்த சனி என்பவன் அழிந்து விடட்டும். அவன் அழிந்த பிறகு இந்த பிரபஞ்ச மிகவும் குளிர்ச்சி. இயற்கையானது ஒரு முறையான சக்கரத்தின் கீழ் இயங்குகிறது. ஆனால் சூரிய தேவர் எப்படி இந்த தவறை இழைத்தார்? அவர் ஏன் உதயமாகவில்லை? குளிர் மட்டும் இப்பொழுது பிரச்சனை அல்ல காகமே, அதை விட அதிகமான விளைவு. அப்படி என்றால் ராகு நிச்சயம் ஏதோ சதித்திட்டத்தை தீட்டி இருக்க வேண்டும். அற்புதம். அது சரி, ராகு சரியான நேரத்திற்கு சென்று விட்டானா இல்லையா?